ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைல் ஒயிட் குருமா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிடுறேன். வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, பட்டாணி, கேரட்டு, பீன்ஸு, புதினா, கருவேப்பிலை. நான் காயெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். முந்திரி கொஞ்சம் எடுத்துருக்கேன், 4 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் சோம்பு, அரை மூடி தேங்காயை துருவி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு பட்டை, அன்னாச்சிப்பூ, கல்பாசி, 4 லவங்கம், 2 பிரியாணி இலை கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான ஆயில் எடுத்துருக்கேன். இப்போ இந்த தேங்காய், பச்சை மிளகா, முந்திரி, கசகசா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதில் பச்சை மிளகாவோட காரம் மட்டும்தான் இருக்கும், நம்ம மிளகாத்தூள் சேர்க்க போகிறதில்ல. அதனால் காரம் உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. நான் 4 சேர்த்துருக்கேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சுக்கலாம். கடாய் காஞ்ச பிறகு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் காயட்டும். இந்த குருமா ரொம்ப நல்லாயிருக்கும். ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே டேஸ்ட் இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், அடிக்கடி செய்வீங்க. எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்ச மசாலா பொருட்கள்லாம் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா தான் போட்டுக்கிறேன். மசாலா பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டுக்க போகிறோம். மசாலா பொரிஞ்சிருச்சு, வெங்காயம் போட்டுக்கலாம். நான் பொடியாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாமே. வெங்காயம் வதங்கணும், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். அது வீடியோவில் காமிக்க மறந்துட்டேன். இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு வதங்கினதும் இருக்கிற காயெல்லாம் போட்டுக்கலாம். காய் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது கூட காலிஃப்ளவர் போட்டால் நல்லாயிருக்கும். காய் நல்லா வதங்கட்டும். அடுத்து தக்காளி போட்டுக்க போகிறோம். தக்காளி கூடவே கருவேப்பிலை, புதினா 2 போட்டுக்கலாம். இதெல்லாம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். காய் வேகணும். உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இப்போ வேகட்டும், காயெல்லாம் வேகட்டும். இப்போ காயெல்லாம் வெந்துருச்சு. இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் திக்காக வேணுன்னா திக்காக ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. இந்த குருமா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 5 நிமிஷம் கொதித்து வரட்டும். இந்த குருமா பார்த்திங்கன்னா பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். பரோட்டாவுக்கு சூப்பராக இருக்கும். நான் அது கூட சாப்பிட்லாம். இட்லி தோசைக்குமே சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அடிக்கடி கண்டிப்பாக செய்வீங்க. கடைசியாக புதினா மேலே தூவி இறக்கிக்கலாம். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching.